நல்லா சூப்பர் ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கு விருப்பப்படுற மாதிரியான சாக்லேட் பணியாரம் ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் அந்த தண்ணியில் கொஞ்சம் சோக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஊறி வரட்டும். இது ஊறி வர டைமில் நம்ம வந்து இங்கே நான் வந்து ஒரு மரவள்ளி கிழங்கு இந்த சைஸில் எடுத்திருக்கேன். இதை தோல் நீக்கிட்டு நல்லா திருகி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரவை நல்லா ஊறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு துருவி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் மரவள்ளி கிழங்குன்றதுனால இதுக்கு இவ்வளோ ரவை கரெக்டாக இருக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்து ஜாரில் மாற்றிக்கிட்டு இதுக்கு இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்லத்தை கரைச்சி தண்ணியாக கரைச்சி அந்த தண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இது கூட அந்த சாக்லேட் ஃப்ளேவருக்காக ஒரு 3 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நான் இங்கே பால் ஊற்றி நல்லா அரைச்சிருக்கேன். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை தண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பால் தேவையில்லை, அந்த வெள்ளை தண்ணியிலையே அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைச்சதுக்கப்புறமா வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறேன். நீங்கள் ஏலக்காவாக போடுறீங்க அப்படின்னா அது அரைக்கும் போதே போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது பணியார கல்லில் நிறைய நெய் விட்டு எல்லா குழியிலையும் ஒரு கரண்டி வந்து மாவை ஊற்றிட்டு இது மேலே வந்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக அப்படியே செஞ்சுக்கலாம். நான் சும்மா குழந்தைங்களுக்காக கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணேன். சாக்கோ சிப்ஸ் போட்டு அது மேலே அந்த சாக்கோ சிப்ஸை மூடுற அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் மாவு விட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த கொஞ்சம் மாவு இருக்கும்போதே திருப்பி போட்டிங்க அப்படின்னா 2 சைடுமே நல்லா பலூன் மாதிரி வந்து ரவுண்டு ஷேப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைனா ஒரு சைடு வந்து ரொம்ப தட்டையாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் மாவு இருக்கும் போதே திருப்பி போட்டுருங்க. ஸோ 2 சைடுமே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக நல்லா புஸ்குன்னு நல்லா ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கு விருப்பப்படுற மாதிரியான சாக்லேட் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இதை கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பணியாரம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த சாக்லேட் டேஸ்ட்டில் இருக்கிற இந்த பணியாரத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். ஹாப்பி குக்கிங்.